Hello friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 9ல day 12 கான வீடியோ. இன்னைக்கு வீடியோல வந்து hair fall பத்தி பார்க்க போறோங்க. நிறைய பேர் வந்து weight loss பண்ணும்போது நிறைய முடி கொட்டுது, எப்படி இது சரி பண்றது, எப்படி திரும்ப முடி வளர வைக்கிறது அப்படினு நிறைய பேர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கு திரும்ப. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். நிறைய அம்மாக்கள் வந்து பொண்ணுங்க வந்து கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க, அம்மா எனக்கு hair fall ஆகுது அப்படினா முக்கியமா முதல்ல எங்க அம்மா சொல்றது என்னன்னா தேங்காய் எண்ணெய் நீ தடவறது இல்ல, அதனால தான் உனக்கு முடி கொட்டுது அப்படினு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையில உண்மைதான், தேங்காய் எண்ணெய் தடவுறது ரொம்ப முக்கியம் தான். பட் அதை தாண்டி நம்ம உள்ள சாப்பிட்ற உணவுகள் இருக்கு இல்லையா, அந்த உணவுகள் தான் ரொம்ப முக்கியம் ஹேர் ஃபால் நல்லா ஆகாமல் இருக்க, ஹேர் நல்லா வளர்கிறதுக்கும். ஸோ அப்படி ஒரு 3 சூப்பர் ஃபுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் சமயத்தில் முக்கியமாக ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, அதை நம்ம எப்படி தடுக்க முடியும், அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு letstalknila. முதல்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போங்க. அப்போ தான் அதை நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுங்க. அப்போ சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் முடி கொட்டும். பட் இதை நீங்கள் ஹெல்த்தியான வெயிட் லாஸாக கொண்டு போகிறீங்க, அதாவது மாதத்துக்கு மினிமம் 2 கிலோலேருந்து 4 கிலோ தான் குறைக்கிறீங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் 4-5 கிலோ தான் குறைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கட்டுப்பாடும். பட் நீங்கள் ரொம்ப அதிகமாக வெயிட் குறைக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஷார்ப்பாக ஒரு வெயிட் லாஸ் ஆகுது நம்ம பாடியில் அப்படின்றப்ப கண்டிப்பாக அது ஹேர் ஃபாலை அதிகமாக்கிடும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஷார்ட்கட் ஃபார் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படியே சாப்பிடாம இருந்து பட்னியாக இருந்து அப்படியே டிராஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. ஒரே மாதத்தில் ஒரு 10 கிலோ குறைக்கிறேன், 8 கிலோ குறைக்கிறேன், இந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் 4-5 கிலோ தான் குறைக்கலாம் ஒரு மாதத்தில். அந்த மாதிரி குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸும் நடக்கும், கூடவே ஹேர் ஃபால் ஆகாமல் நீங்கள் தடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திடீர்னு எடை குறைக்காதீங்க, கொஞ்சமாக பொறுமையாக குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லோ கேலரி டயட். நம்ம லோ கேலரி டயட் எடுத்துக்கும் போது, அதாவது 800 கேலரி 900 கேலரி 1200 கேலரியை விட கம்மியாக நம்ம சாப்பிடும்போது மோஸ்ட்லி நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. ஒரு 2 வேளை உணவு சாப்பிடுவாங்க, பட் அதை ஹெல்த்தியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்களே, இந்த லோ கேலரி டயட் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஹேர் ஃபால் கொடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி லோ கேலரி டயட் இல்லாமல் நீங்கள் பேலன்ஸ்டாக 1200 கேலரிலேருந்து ஒரு 1500 கேலரி டயட் எடுத்துக்கிறீங்க. அதில் முக்கியமாக நான் பின்னாடி சொல்ல போகிற இந்த 3 ஃபுட்ஸை எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஃபால்லேருந்து தப்பிச்சிக்கலாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், கூடவே உங்கள் ஹேரும் நல்லா திரும்ப க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த 3 சூப்பர் ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஸோ முதல் ஃபுட் நான் எது சொல்ல போகிறேன் அப்படின்னா கீரை தாங்க. ஸோ ஸ்பினாச் கீரையாக இருக்கலாம், இல்லை முருங்கைக்கீரையாக இருக்கலாம், எந்த கீரை கிடைக்குதோ ஓகே. வெந்தயக்கீரை, உங்கள் சைடில் என்ன கீரை கிடைச்சாலும் சரி, அந்த கீரையை தினமுமே சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் இருக்குது, அயன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பயோட்டின் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படுது. இந்த பயோட்டின் வந்து வெஜிடேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பினாச்சில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ எக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்பினாச் ஓகே அந்த மாதிரி. ஸோ வெஜிடேரியனுக்கு ஸ்பினாச் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா தினமுமே கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த கீரையை நான் தினமும் எப்படி சமைக்கிறது, எங்கள் வீட்டில் கீரை பிடிக்காது, அப்போ நான் மட்டும் எப்படி கீரை எடுத்துக்கிறதுனா, நீங்கள் என்ன பண்ணலாம், கறி லீவ்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுட்டு அந்த கருவேப்பிலை பொடியை தினமுமே நீங்கள் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மின் சாதத்துக்கு கொஞ்சமாக ஒரு 4 சாதம் போட்டு பெசரி சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் கலந்து இல்லை நல்லெண்ணெய் போட்டு அந்த கருவேப்பிலை தூளை சாப்பிடலாம். இல்லைனா மோரில் கூட கருவேப்பிலை தூளை கலந்துட்டு மோரை நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை தூளாவோ இல்லைனா எல்லா கீரையுமே காய வச்சு பொடி பண்ணி கீரை பொடின்னு ஒன்று செஞ்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். அந்த மாதிரி கீரை பொடியாக செஞ்சுட்டு அந்த கீரை பொடியை நீங்கள் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லைனா மொரிங்கா லீவ்ஸ் பவுடர்னே இப்போ கிடைக்குது, முருங்கைக்கீரையே பவுடராக இப்போ நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி பவுடரை தினமும் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வார்ம் வாட்டரில் கலந்து குடிச்சிக்கலாம், இல்லைனா சாதத்துக்கு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா ஒரு டானிக் மாதிரி ஒரு வார்ம் வாட்டரில் கலந்து கடகடன்னு குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கீரையை எப்படி முடியுமோ ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் தினமும் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்கள் ஹேர் ஃபால் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஹேர் லாஸ் வந்து நிற்கும், நின்றுட்டு ஹேர் க்ரோத் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கீரை ஃபர்ஸ்ட் ஃபுட்டு.
அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஃபுட் வந்து எக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன்னா தினமுமே நீங்கள் எக் எடுத்துக்க ஆரம்பிங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சில பேர் இப்போ வெஜிடேரியன்ஸ் கூட எக் மட்டும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எக்கில் தான் பயோட்டின் அதிகமாக இருக்குது. ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 30 mcg பயோட்டின் தேவைப்படுதுங்க பாடிக்கு. ஸோ இது கிடைச்சாதான் நமக்கு ஹேர் ஃபால் நின்று ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் இப்போ பயோட்டின் டேப்லெட்ஸாக வந்துடுது, பயோட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய போகிறாங்க இல்லையா. பட் இதெல்லாம் விட பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு எக் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே எக் ஒன்றுன்றது 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பயோட்டின் உங்கள் பாடிக்கு தினமும் தேவையான பயோட்டின் கிடச்சிரும். ஸோ எக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரோட்டீனும் கிடச்சிருது, அதே மாதிரி இந்த பயோட்டின் நான் சொன்னேன் இல்லையா, அது முக்கியமாக எக்கில் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ எக்கு தினமும் நீங்கள் சேர்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் நின்றுடும், ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பராக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எக்கை வந்து தலைக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க, பட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் உடம்புக்கு நம்ம அப்படியே சாப்பிட்றது தான். பட் இந்த எக்குன்னு சொல்லும்போது பச்சை முட்டை நீங்கள் சாப்பிடவே கூடாது. பச்சை முட்டை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயோட்டின் டெஃபிஷியன்சி ஆகிடும். ஸோ எக்கை நல்லா வேக வச்சு பாயில்டு எக்காக சாப்பிட்லாம், இல்லை ஆம்லெட்டாக போட்டு சாப்பிட்லாம். பச்சை முட்டை மட்டும் சாப்பிட்றாதீங்க. அதுக்கு அடுத்து மூணாவது ஃபுட்டு ரொம்ப முக்கியமான ஃபுட் வந்து நட்ஸ். ஸோ நட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து வால்நட், நம்ம அக்ரூட் சொல்லுவோம் இல்லையா, அதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால வால்நட். அதுக்கு அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ்ன்னு இப்போ கிடைக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட் இதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஓகேங்களா. அப்படியே வெயிட் லாஸ் கொடுக்குன்றதால அதிகமாக அதை சேர்த்துக்கக்கூடாது. டெய்லி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஆல்மண்ட்னு வரப்போ தினமும் ஒரு 5லேருந்து 10 ஆல்மண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட்டுன்னு வரப்போ அது கேலரிஸ் அதிகம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 வால்நட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தினமும் நீங்கள் கீரை, எக்கு, நட்ஸ் இது 3 சேர்ந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். கூடவே நீங்கள் வந்து தேவையான நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு கிடைக்கிறதால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் கூஸ்பெரி, அதாவது நெல்லிக்காய், இதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ரெமெடினா அது கூஸ்பெரி, நெல்லிக்காய் தான். நம்ம ஆம்லான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தினமும் காலையில் ஒரு ஆம்லா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும் இல்லை, 11 மணிக்கு சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி கூட நீங்கள் ஒரு ஆம்லாவை சாப்பிடலாங்க. ஸோ அதுதான் அந்த 3 சூப்பர் ஃபுட்ஸ். டெய்லி உங்கள் டயட்டில் இந்த 3 சூப்பர் ஃபுட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, கண்டிப்பாக உங்கள் ஹேர் நல்லபடியாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி நான் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத்தே இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து க்ரீம் மாதிரி தடுவாங்க, தடவை முன்னாடி மட்டும் சில பேருக்கு முடி இருக்காது, அதுக்கெலாம் க்ரீம் தருவாங்க, ஆயில் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்கன்றதுக்காக அப்படியே பிளைண்டாக எதுவுமே எடுத்துக்காதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன டயட் ஒர்க் அவுட் பண்ணீங்க அதை கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.